ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எம்பிஆர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னா 40, இனியவை 40, சிறு பஞ்சமூலம், ஏலாதி ஸ்கூல் புக் ஓல்ட் அண்ட் நியூவில் இருக்கிறத பார்க்க போகிறோம். இது எங்கே கவர் ஆகிருக்கு அப்படின்னா, பகுதி ஆ இலக்கியமில் இன்னா 40, இனியவை 40, சிறு பஞ்சமூலம், ஏலாதி இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் தமிழில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 8th ஓல்டு புக்கில் இருக்குது. இனியவை 40 ஸ்கூல் புக்கில் இனியவை 40 மட்டும்தான் இருக்குது, இன்னா 40 இல்லை. அதனால் இனியவை 40 மட்டும் பார்ப்போம். ஆசிரியர் பூதன் சேந்தனார். குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே, மயரிக லல்லாராய் மாண்புடையார் சேரும் திருவுந்திர் வின்றேல் இனிது. குழந்தை வந்து நோய் இல்லாமல் வாழ்வது இனியது, அவைக்கு அஞ்சாம பேசுபவனோட கல்வி இனியது, மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பின் இனியது. ஓகேவா? எதெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இனியவை 40. குலவி அப்படின்னா குழந்தை, பிணி நோய், கலரும் அப்படின்னா பேசும், மயரினா மயக்கம். ஓகேவா? குழந்தை நோய் இல்லாமல் இருக்கணும், அவைக்கு அஞ்சாமல் பேசணும், பெருமை மிக்கவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் வந்து நீங்காமல் இருந்துச்சு அப்படின்னா இனியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் இன்னொரு பாடல், சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. வஞ்சகரை சேராமல் விலகி இருப்பது நல்லது இனியது, அறிவுடையாரின் வாய் சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது, நிலையான உலகில் வாழும் உயிர்களெல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனியது. ஓகேவா? வஞ்சகரோட சேராமல் இருக்கிறது இனியது, அறிவுடையவரோட வாய்ச்சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் வந்து இனிது, நிலையான உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமையோட வாழ்தல் இனிது. இதெல்லாம் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் யார் அப்படின்னா, மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேந்தனார். மதுரை ஊர் பேர். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த இனியவை 40, இன்னா 40 எல்லாமே நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இனியவை 40. இனியவை 40ல் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா 40. அந்த கொஷின்லே ஆன்சர் இருக்குது. என பெயர் பெற்றது. இந்நூலின் ஒவ்வொரு பாடல் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும். இந்நூலின் 12 மற்றும் 20ஆம் பாடல்கள் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இதில் இருக்க ஒவ்வொரு லைனுமே முக்கியம். எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க. இப்போ வந்து எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னா 40 பாடல்கள். ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை அறக்கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும் அப்படின்னா 3 அல்லது 4. இதில் நமக்கு இடம்பெற்றிருக்க இந்த சலவரை சாரா விடுதல், அப்புறம் இந்த குலவி பிணியின்றி, இது எத்தனாவது பாடல் அப்படின்னா இது 12, இது வந்து 20. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிறு பஞ்சமூலம் பார்க்கலாம். அதான் இன்னா 40 இல்லை, அதனால் இனியவை 40 மட்டும் பார்த்தோம். 9th ஓல்டு புக்கில் சிறு பஞ்சமூலம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு எந்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கோட்டார் நன்றென்றால், கிளர்வேந்தன் தன்னோடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஆசிரியர் காரியாசான். சிறு பஞ்சமூலம் ஆசிரியர் யார்? காரியாசான். கண்ணுக்கு அழகு அப்படின்னா இரக்கம் கொள்ளல், காலுக்கு அழகு அப்படின்னா பிறரிடம் இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னா தமது முடிவை துணிந்துரைத்தல், இசைக்கு அழகு அப்படின்னா அதனை கேட்போர் நன்றென புகழ்தல், அரசனுக்கு அழகு எதுனா குடிமக்களை வருத்தாமல் காப்பவன், பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல். கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். எண்வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு. எண்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்புனா அழகு. கிளர்வேந்தன் புகழுக்கு உரிய அரசன். வாட்டான் வருத்த மாட்டான். காரியாசான் வந்து இவரும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணாக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறது. ஓகேவா? இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். கனி மேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவர்.
கனிமேதாவியாரும் இந்த காரியாசான் ஏலாதி தான் கனிமேதாவியாரா, அவங்களும் இந்த காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர், ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. சிறு பஞ்சமூலம் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசிரியர் காரியாசான். கடவுள் வாழ்த்து இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. ஓகேவா, கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து 97 இருக்கு. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த 5 மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்கள் மனநோயை போக்குவன. அதனால சிறு பஞ்சமூலம் என பெயர் பெற்றது. பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல, 5. அந்த 5 பொருள் என்னென்னு பார்த்துக்கணும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இப்போ திரிகடுகம்னா 3 சொல்லுவோமா, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிறு பஞ்சமூலம்ல 5 எதுனா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது 9th நியூ புக்கில் அதே போல் சிறு பஞ்சமூலம். ஆசிரியர் காரியாசான். அறிவுடையார் தாமே உணர்வர், பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார், மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. அதே போல நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். சின்ன வயசுலேயே அறிவோடு இருந்தாங்களோ அவங்கள மூத்தவர் அவங்களுக்கு சமமாக வச்சு பார்ப்பாங்க. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். ஓகேவா, தானாக கற்றுக்கிறவங்கள மேதையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவமை அணி. இது போல் இது அப்படின்னு சொல்லிட்டு பூக்காமையே சில மரங்கள் காய்ப்பதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அப்படின்னு சொல்லி வயதில் இளையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, அதனால் இது உவமை அணி பயின்று வந்துள்ளது. மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல், நாறுவ அப்படின்னா முளைப்ப, தாவா அப்படின்னா கெடாதிருத்தல். இது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அதுதான் 14 கீழ்கணக்கு நூல்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நீதி நூல்கள் தான் இருக்கும். அதில் ஒன்று சிறு பஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. வேர்களால் ஆன மருந்து உடல் நோயை போக்குற மாதிரி சிறு பஞ்சமூலம் பாடலில் இருக்க இந்த 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனாய் அமைந்துள்ளன. இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்றும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. ஆசிரியர் காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணாக்கர். காரி அப்படிங்கிறது இயற்பெயர், ஆசான் அப்படிங்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரி ஆசான் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. காரி அப்படிங்கிறது தான் இவரோட பேர். ஆசான் அப்படிங்கிறது தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர். நெக்ஸ்ட்டு ஏலாதி. இது 10th ஓல்டு புக்கில் இருக்குது. வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. கனிமேதாவியார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இல்லார் கொன்றீயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான். ஓகேவா, வணங்கி அப்படின்னா பணிந்து, மாண்டார் மாண்புடைய சான்றோர், நுணுங்கிய நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து. ஆசிரியர் ஏலாதி கனிமேதாவியார். கனிமேதையர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. சமண சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். இவரோட காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு.
திணைமாலை 150 அப்படிங்கிற நூலையும் இவர் தான் இயற்றியிருக்காரு. ஓகேவா? ஏலாதி திணைமாலை 150. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி. சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஓகேவா? மொத்தம் இதில் 81 பாடல்கள் உள்ளது. 4 அடிகளில் 4 அடியில் 6 அருங்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. தமிழருக்கு அருமருந்து போன்றது. ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியனவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி. ஓகேவா? ஏலாதி அப்படிங்கிற மருந்து பொருட்கள் என்னென்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. இம்மருந்து உண்பவரின் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். நமக்கு 59வது பாடல் பாடமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம்? ஏலாதி, சிறு பஞ்சமூலம், அப்புறம் என்ன பார்த்தோம்? இனியவை 40 பார்த்தோம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.